வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. சரிங்களா? நான் சாம்பார் தூள் தான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டேன். சரிங்களா? மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம். சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ தாளிப்பு வடகம். நான் வீட்லேயே நானே செஞ்ச வடகம் தான். அது போட்டு தாளிக்கிறேன். சரிங்களா? ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பூண்டு, பெரிய பூண்டு கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ மணத்தக்காளி காய் தான் போட போகிறேன். இங்கே சுக்குட்டி காயின்னு சொல்லுவாங்க. இது வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு, குடல் புண்ணுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இது கிடச்சதுன்னா செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய சின்ன வெங்காயமும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கணுங்க. எனக்கு வீடியோ போடவே முடியல 2-3 வாரமாக. சரிங்களா? ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2-3 நாளைக்கு கூட குழம்பு வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா? லைக் பண்ணுங்கள். கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். ஜாரு கழுவுன தண்ணி மட்டும் தான் ஊற்றியிருக்கேன். உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காய் கிடச்சிதுன்னா நீங்கள் செஞ்சுருங்க, வேஸ்ட் பண்ணாமல். இதெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காயை வேஸ்ட் பண்ணாமல், கீரை வாங்கும்போது கூட இந்த காய் கிடைக்கும். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். நன்றி, வணக்கங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சரி.